நெஞ்சடைப்பு மாரடைப்பு வந்த உடனே எங்களோட மக்கள் கொண்டு நடந்தால் அதை பொறுக்க முடியான்னு சொல்லி நாங்கள் பாயோட்ட வள்ளம் வைப்போம்னு சொல்லி கப்பல் பாயோட்டமாக செய்வோம்னு சொல்லி எல்லா மக்களோட தீர்மானத்துக்கும் அடங்க இது என்ன எங்களோட ஆதிக்க பரம்பரை தொழில். நாங்கள் இப்போ 50 வருஷமாக அண்ணா விளையாட்டுக் கழகம் கடத்தொழில் சங்கமும் சேர்ந்து நடத்துறது தான் எங்களோட பாயோட்டம். இப்போ தான் இப்போ ஆக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க அந்த போட்டிக்கு. ஒரு வித்தியாசமான ஒரு போட்டியை தான் இருக்க போகுது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். வணக்கம், நான் உங்கள் சத்யன். நான் இப்போ நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் அராளி கிழக்கில் வந்து ஐயனார் கோயில் அடின்னு சொல்லி அந்த ஊர் மக்களால் வந்து புது வருடத்தை முன்னிட்டு படகு போட்டி, மற்றது மரதன் ஓட்டம், மற்றது சைக்கிள் ஓட்டம்னு சொல்லி கணக்காக விளையாட்டு போட்டிகள் எல்லாம் வைத்து பரிசு கொடுக்குறாங்க. மற்றது வந்து இது வந்து ஊர் மக்கள் வந்து ஒற்றுமையாக சேர்ந்து இது வந்து நடத்தி கொண்டு வராங்க. இது வந்து 50 வருஷத்துக்கு மேலே இந்த விளையாட்டு போட்டி வந்து நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கணவர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த படகு போட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த கடற்கரையில் தான் நடக்க போகுது. இதில் சின்னாக்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் ஆழம் குறைஞ்ச இடம் அந்தபடியாக கொஞ்சம் நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அதில் பார்க்குறதுக்காண்டி படகு போட்டியை அதில் பார்த்திங்கன்னா தெரியும். இனித்தான் நடக்க போகுதுன்றபடியாக இப்போ இந்த மாக்களில் இப்போ இனித்தான் நியாயமான பேர் வருவாங்க இதில் வாகனங்கள் எல்லாம். இப்போ தான் இப்போ ஆக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க அந்த போட்டிக்கு. ஒரு வித்தியாசமான ஒரு போட்டியை தான் இருக்க போகுது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிறுவனங்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய மக்கள் வருஷம் இதை நடத்தி கொண்டு வருகின்றார்கள். அராளி கிழக்கு ஐயனார் கோயிலடி அண்ணா விளையாட்டுக் கழகம் நடத்தும் விளையாட்டு போட்டி. இதை நாங்கள் இப்போ 50 வருஷமாக இந்த பாயோட்டம் வள்ளப்பாயோட்டம்ன்றதும் இதை நடத்தி கொண்டு வருகிறோம். இதெங்கிட்ட மக்களின் ஒரு ஓர்மம் என்று கேட்டால் இது எல்லா மக்களுக்கும் இதைத்தான் செய்ய வேணும், எல்லா மக்களும் இதை காட்ட வேணும் என்ற ஒரு வீதியில் இந்த பாயோட்டத்தை இன்றைக்கு வைக்கிறார்கள். முதல் பந்தோட்ட ஃபுட்பால் மேட்ச் தான் நடத்தி கொண்டிருக்கிறோம். அது முடிய மருதன் ரேஸ் நடத்தினவை. இப்போ பாயோட்ட வள்ளம்னு சொல்லி எல்லாருக்கும் கொஞ்சம் பேர் தான் ஓடினவை. இப்போ எல்லாரும் இந்த எல்லாம் ஊக்கிக்கணுமெண்டு கொஞ்சம் கூடுதலாக இதை செலுத்தி கொண்டு வருகிறார்கள். எங்கள்ட மக்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு இந்த பாயோட்டம் பண்ணப்பட்டது எங்கள்ட காலகாலத்தில் ஒரு தொழில். இது நாங்கள் தொழில் செய்கிற துறைமுகம். இது அராளி இந்துப்பட்டி மைதானம்னு சொல்லி இது ஒரு துறை. இந்த துறையில் தான் எங்கள்ட வள்ளங்கள் நிற்கிறது. நாங்கள் தொழில் செய்கிற இடம். நாங்கள் இப்போ எத்தனையோ காலகாலமாக எங்கள்ட முதியோர் செய்த தொழில். இப்போ இந்த பாயோட்டம்ன்றது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செயல். எங்களோட மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி இதை நடத்துறதுக்கு விரும்புகின்றார்கள். இன்னும் மேலும் மேலும் நாங்கள் இதை செய்கிறதுக்கு இன்னும் ஊக்குவிக்கணும். இதை நாங்கள் நிறுத்துறதுக்கு எங்கள்ட மக்கள் இன்னும் முடிவெடுக்க இல்லை. ஆனால் இது இன்னும் வளர்ந்து கொண்டு வரணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. எல்லாருக்கும் நான் தான் இதில் வரக்கூடிய ஆள். இப்போ இதில் ஓடுறதுக்குள்ள அதை நான் என்னுடைய இருந்தனைக்கு நான் செய்யணும். எனக்கு ஒரு ஆசை, மக்களுக்கு ஊக்குவிக்கணும்னு சந்தோஷம். என்னொன்றுக்கும் பாவான்னு தான் சொல்லணும் மொழியே பின்னிக்கா. இப்போ எல்லாரும் உங்களுக்கு கொண்டு இப்பவும் போட்டி கொடுக்கத்தான் முடியும். என்னத்தான் உங்களுக்கு நான் சந்தோஷம் இருக்கிறேன். நான் இதுவரை முதல் மறந்துட்டேன்னு சொல்றதுக்கு இதை முதல் தாங்கல் போட்டியெல்லாம் வச்சவை, வலிக்கிற போட்டி.
தாங்கள் மரத்தாங்கல்ல வச்சு அதை நெஞ்சடைப்பு மாரடைப்பு வந்த உடனே எங்களோட மக்கள் கொண்டு நடந்தால் அதை பொறுக்க முடியான்னு சொல்லி நாங்கள் பாயோட்ட வள்ளம் வைப்போம்னு சொல்லி கப்பல் பாயோட்டமாக செய்வோம்னு சொல்லி எல்லா மக்கள்கிட்ட தீர்மானத்துக்கும் அடங்க இதை நாங்கள் செய்து கொண்டு வரோம் மக்கள்கிட்ட வேண்டுகோளுக்காக. இன்ஜினில் போகும் நம்ம போய்க்கல வரையக்க பாயில் வருவேன். ஏன்னா மண்ணெண்ணெய் செலவு தானே எங்களுக்கு. அப்போ நெடுக மண்ணெண்ணெய் செலவழிக்க முடியாது. ஒருக்கா பாயில் போனால் ஒருக்கா இன்ஜினில் வராது. அப்படி ஒரு சுழற்சி இருக்கணும். சகல வீட்டும் அப்படி இருக்குது. ரெண்டாவது 2 தடவை போய் பாரு போதாது, எங்களோட உழைப்புக்கு போதாது. சில பேருக்கு காணும் உழைக்கணும், சில பேருக்கு உழைப்பு அது ஒரு ராசியை பொறுத்த வைக்காத முகம். ஒருத்தர் இன்றைக்கு ஒரு ஆள் 10 கிலோ பிடிப்பார், 2 கிலோ பிடிப்பார், அவருக்கு எல்லாம் அந்த மண்ணெண்ணெய் போகிற கட்டம் தான். அப்போ வெறும் ஒருக்கா செலவழிக்க மாட்டேன், வீண் செலவழிக்க மாட்டேன். தாங்கள் ஒருக்கா பாயில் போய் ஒருக்கா வள்ளத்தில் வந்தால் பரவினோம், இன்ஜின்லாம் பரவினோம். கிழக்க போனால் ஆள் இருக்குது, இஞ்சால மேற்க தெற்க போனால் கொஞ்சம் ஆள் கூடும். அதுக்கு அங்கால தெக்காலேண்டா அதுக்கு மங்கால மேற்கால ஆள்வி இருக்கு. எங்கள்கிட்ட காற்று எவ்வளோத்துக்கு வீச்சினால் நாங்கள் அரை மணித்தாலும் பெறலாம், 10 நிமிடத்திலும் பெறலாம், காமணத்தாலும் பெறலாம், 1 மணித்தாலும் செல்லலாம். இப்போ சில பேர் அதை காற்று இல்லைண்டா இழுத்து விட்டு அந்த எங்கள்கிட்ட இறால் மீனை தட்டி கொண்டு வரவினோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போய்கிட்டு இருக்கிறாங்க போட்டிக்கு தயாராகி. இப்போ வந்து அங்காளி கரைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. அங்கேருந்து தான் போட்டி வந்து ஆரம்பிக்க போகுது. பார்க்குறாக்கள் வந்து தங்களால் நடந்து போகக்கூடிய அளவு மட்டும் அங்கே போய்கிட்டு இருக்கிறாங்க. நடந்து அங்காளி கரை மட்டும் போகலாம்னு நினைக்கிறேன். இதில் வந்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதில் வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவில் தெரியும் தானே, இந்தியாவில் அந்த படகு போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படகுல 2 பக்கம் இந்த தடி மூலமாக இந்த தடி வந்து கையில் வச்சுக்கிங்க அதன் மூலமாக அந்த வெளிச்சு கொண்டு போவேன் தெரியுமா, 50-60 பேருக்கிட்டே அந்த அதே மாதிரி தான் இவையிலும் அந்த மோட்டர் பூட்டாத படகு என்றதால் 2 பக்கம் இருந்து வெளிச்சு கொண்டு போய் நம்ம அந்த படகுல போய்கின்ற கேக்கில் பார்த்திங்கன்னா அங்கோட யாழ்ப்பாண டவுன் தெரியும் இல்லை, பண்ணை கடற்கரை சைட், அது அந்த வியூ வந்து இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டிக்கு போகிற ஆட்கள் வந்து வேண்ட படகுல கைத்தாங்கல் மூலமாக வலித்து கொண்டு போகிற இதைத்தான் நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னாண்டா எதிர்காத்தினபடியாக இங்கேருந்து அங்காளி கரைக்கு போயிடாது. இதில் வர எங்களுக்கு பின்னால் வந்த போட் வந்து இப்போ வந்து கொண்டிருக்கிற போட் வந்து பார்த்திங்கன்னா நீளமும் கூட, மற்றது இன்ஜின் இந்த பவரம் வந்து கூடன்றதால அவையில் எங்களை முந்திக்கொண்டு வராங்க. இதில் பார்த்திங்கன்னா தெரியும் இவ்வளோ வேகமாக வருதுன்னு பார்த்திங்கன்னா இதில் தண்ணி போகிற வேகத்தை பார்த்திங்கன்னா தெரியும்.
இது என்ன எங்களோட ஆதிக்க பரம்பரை தொழில். நாங்கள் இப்போ 50 வருஷமாக அண்ணா விளையாட்டுக் கழகம் கடத்தொழில் சங்கமும் சேர்ந்து நடத்துறது தான் எங்களோட பாயோட்டம். வல்லோட்டம்ன்றது எங்களோட பரம்பரை தொழில். அதுதான் நாங்கள் வந்து மீன்பிடியால் நாங்கள் நடத்துகிறோம். கடத்தொழில் சங்கத்தால் ஐயனார் பரிவார சங்கம், மற்ற மீன்பிடி அண்ணா விளையாட்டுக் கழகம், மற்றது எங்களோட மீன்பிடி சங்கம் எல்லாமே சேர்ந்து தான் இதை ஒன்றாக ஒரே இனத்தவராக நடத்தி கொண்டு இருக்கிறோம். நாங்கள் இப்போ 50 வருஷத்துக்கு மேற்பட்டு இதுதான் எங்களோட ஆதிக்க தொழிலை. நாங்கள் விடாமல் ஒவ்வொரு சித்திரை வருஷ பிறப்புக்கும் இதை நாங்கள் நடத்தி, சித்திரை வருஷ பிறப்புலன்று நாங்கள் அதை பயனலாக நடத்தி அது எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து நாங்கள் அதை நடத்தி கொண்டு வரோம். இதில் வந்து நாங்கள் கேட்கல ஒரு அண்ணன் சொன்னார் வந்து கேரனார் கோட்டையிலேருந்து எங்களோட யாழ்ப்பாண கோட்டைக்கு போய் வர்றதுக்காண்டி ஒரு 6 மாதிரி அமைப்பு வந்து செய்து வச்சுருந்தவேன்னு சொல்லி சொன்னார். இப்போவும் வந்து அந்த ரோலர் படகுகள் வந்து அந்த பாதையினோட போய் வர்றதுக்கு முயற்சி செய்திருக்கணும். அது சரிவரலைன்னு சொல்லியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படகு வந்து தொடுத்து போய்கொண்டிருக்காங்க 2 படகு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எல்லா போட்டுகளும் எங்களை புங்குடுதீவு கடற்கரை சைட்டுக்கு போட்டி ஆரம்பிக்கிறதுக்காண்டி வந்து சேர்ந்துட்டோம். இங்கேருந்து தான் படகுகள் வந்து அடுக்கப்பட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அராலி கரைக்கு போய் சேரப்போகுது. அந்த வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் ஆரம்பத்திலேருந்து இந்த படகு போட்டி இது வந்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கு. இப்படி நாங்கள் இந்த படகு போட்டி இது பார்த்து கொண்டு இருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் கை கால் அந்த அசைக்காமல் சப்பானி கொட்டினபடியே வானத்தை பார்த்தபடி தம்பிடிச்சு கொண்டு கடலுக்குள்ளே இருக்கிற இதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இதில் பார்த்திங்கன்னாலே தெரியும் எவ்வளவு போட்டிக்கு எவ்வளவு போட்டியாளர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க இந்த படத்தின் மூலம். அப்படியே நீட்டுக்கு வரிசையை அடுக்கி நிற்கிறாங்க பாருங்கள். அதில் போட்டிக்கு தயாராகிறதுக்கு பச்சை, நீலம், சிவப்பு, மஞ்சள்னு சொல்லி நீட்டுக்கு நியாயமான படகுகள் வந்து அடுக்கப்பட்டிருக்குது. இப்படி போட்டி இந்த பாய் கப்பல் வந்து நான் இந்த முறை தான் இப்படி இதில் நேராக பார்க்குறேன். நான் இதில் வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னால். இந்த காற்றின் மூலம் மட்டுமே நிறைய வந்து அந்த கரையை சென்றடையணும். போட்டி வைக்கிற அந்த இறுதி முடிவு இடத்தை இதில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக கஷ்டப்பட்டு தான் இதில் போகிறாங்க. ஆக கூடுதலான காற்றடித்தாலும் பிரட்டுறதுக்குரிய சந்தர்ப்பமும் இதில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. மற்றது வந்து அவன் திறமைக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு பெரிய பாயையும் இதில் கட்டலாம். ஆனால் இப்போ காற்று வந்து கூட அடித்தா பெரிய பாயண்டில் படகை வந்து பிரட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குமென்னு சொல்லி சொன்னேன். முன்னுக்கு ஒரு படகு கணக்கு லிமிட் வச்சு போயிட்டுன்றதுக்காண்டி நாங்கள் அந்த படகை முதலாவதாக வருமென்னு சொல்லிடலாதுன்னு சொல்லி சொன்னார். ஏன்டா கடைசியாக வர்றது கூட முன்னுக்கு போகிறதுக்குரிய சந்தர்ப்பம் எல்லாம் இருக்கலாம்னு சொல்லி சொன்னார். இவையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதற்றத்தில் இருக்கு. நம்ம இப்போ ஏற்ற படகு வந்து முன்னுக்கு போகுது. இதில் முன்னுக்கு வந்து 3 படகு போய்கின்றது. இதில் எந்த படகு போகுமெண்டு உறுதியாக சொல்லலாது. முன்னுக்கு போகிறது கூட கடைசியாக கூட வரலாம். அந்த மாதிரியான ஒரு நிலைமை இப்போ காணப்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் கலர் பாய் துணி கட்டி இருக்கிற அந்த படகு வந்து முதலாவதும், இங்கால அந்த ரெட் கலரில் ஒயிட் வந்த மாதிரி அந்த படகு வந்து 2ஆவதுமாக வந்தான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் இதில் இயற்கை இதால் வந்து அந்த காற்று திசை மாறினதால் ஒரு இடையில் ஒரு கேட்டான சூழ்நிலை ஏற்பட்டிருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. முடிவு வந்து என்ன மாதிரி அறிவிக்க போகிறாங்கன்னு சொல்லி தெரியலை இன்னும். அப்படியான இந்த படகு போட்டி, மற்றது மருதன் ஓட்டம், சைக்கிள் போட்டி, அப்படியான அந்த அவ்வளோ விளையாட்டுகளுமே ஊர் மக்கள்கிட்ட வந்து காசு சேர்த்து தான் இவை வந்து வருடம் நடத்தி கொண்டு வராங்க. அது வழியாக்கள் என்று இல்லாமல் ஊர் மக்கள் மட்டுமே ஒன்று சேர்ந்து இந்த
இதை வந்து ஒவ்வொரு வருடமுமே நடத்தி கொண்டு வராங்க சிறப்பாக. இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியுமே எத்தனையோ மக்கள் வந்திருக்கிறாங்க இதை பார்க்குறதுக்கு. இந்த வருஷத்தில் ஒரு தான் இது நடக்கிறது வருஷ பிறப்பை முன்னாடி. இப்படியான போட்டிகள் வந்து நான் பார்க்குறது வந்து யாழ்ப்பாணத்தில் முதல் திறந்தான் இந்த இப்படியான போட்டி நான் பார்க்குறேன். நீங்கள் பார்க்குறாக்கள் வந்து இதில் நீங்கள் முதல் பார்த்துருப்பீங்களோ தெரியல, இதுதான் முதல் தரம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் நான் கமெண்ட் பண்ணுங்கள் அங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா படகு போட்டி முடிஞ்சில் வந்து கொண்டிருக்கிறாங்க.